ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தீத்து 1வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியிலே ஒரு உத்தம ஊழியனுடைய பிரதான பணி என்ன, முக்கியமான பணி என்ன என்று சொல்லி தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீத்துவுக்கு ஆவிக்குரிய தகப்பனாகிய பவுல் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார். தேவனுடைய ஊழியக்காரன், நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன், ஊழிய பணியை நிறைவேற்றுகிறவன், இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது என்று தொடங்குகிறார். இந்த 2வது வசனத்தில் எப்படி தீமோத்தேயுவுக்கு மற்ற நிருபங்களில் இல்லாத வார்த்தையை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபை, இரக்கம், சமாதானம் இவைகள் உண்டாகட்டும், அதாவது ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்கு கிருபையும் சமாதானத்தோடு கூட சேர்ந்து தேவனுடைய இரக்கத்தை நாம் அதிகமாக பெற்றிருக்க வேண்டும் என்பதை இங்கே உணர்த்தி இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். இதனை வாழ்த்து செய்தியாக தொடங்குகிற பவுல் அப்போஸ்தலன், பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, பிதா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவன், நித்தியமான ஒரு வாழ்க்கையை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எப்போ? ஆதி காலத்திலேயே, உலக தோற்றத்திற்கு முன்னமே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகமே உண்டாக்கப்படலை, மனுஷர்களே உண்டாக்கப்படலை, ஆனால் தேவன் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தையில் ஒரு பொய்யும் கூட இல்லை என்கிற காரியத்தை அங்கே தீத்துவுக்கு சொல்லி தான் தொடங்குகிறார். அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி, என் பணி என்னன்னு சொல்கிறார். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அதாவது உலக தோற்றத்திற்கு முன்னமே இந்த திட்டத்தை ஏற்படுத்தி இயேசுவுக்கு வெளிப்படுத்தினவர் இப்பொழுது அதை எனக்கு ஏற்ற காலங்களிலே வெளிப்படுத்தி இதை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக என்னுடைய ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்திலிருந்து நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லித்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்துக்கு கொண்டு வருவதும் தேவனுடைய சத்தியத்தை அவர்களுக்கு கொடுப்பதினால் அவர்களது விசுவாசத்தை உற்சாகப்படுத்துவதும் பலப்படுத்துவதுமே பவுல் தன்னுடைய வேலை என்று குறிப்பிடுகிறார். என் வேலை என்ன? தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற என் வேலை என்ன? நான் கண்டதையும் போட்டு ஒளறி கொட்டாதபடி ஜனங்களை கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்துக்கு கொண்டு வரணும். தேவனுடைய சத்தியத்தை அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், அவர்களது விசுவாசத்தை அதன் மூலமாக உற்சாகப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். 2வது, தேவனுடைய ஜனங்களின் அந்த விசுவாசமும் அறிவும் எதை பற்றியதாக இருக்கணும்னா, நித்திய ஜீவனின் எதிர்பார்ப்பை உடையதாக அந்த தொடர்பிலே வரக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து நான் அவர்களை உற்சாகப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன். அதாவது இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கூடார வாழ்க்கை. இது கொஞ்ச காலம்தான் நம்ம இங்கே வாழ போகிறோம். இது ஒரு வாடகை வீடு. நமக்கென்று பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி நித்திய காலமாக தன்னோடு கூட இருப்பதற்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை நம்ம உண்டாக்கப்படுகிறதற்கு முன்னமே ஆண்டவர் அதை வாக்கு பண்ணி விட்டார். பொய்யுரையாத ஒரு தேவன் இதை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நாம் படுகிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் பவுலினுடைய எல்லா செய்திகளினுடைய மைய கருத்தாக இது காணப்படுகிறது. தேவனுடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று தன்னை ரோமர் 1:1 சொல்கிறாரு, கலாத்தியர் 1:1 சொல்கிறாரு, 1 தீமோத்தேயு 1:1 சொல்கிறாரு. இங்கே இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் பிரகடனப்படுத்திய
வார்த்தையானது தேவ பக்திக்கேதுவான சத்தியம். அதாவது அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நமக்கு தேவ பக்திக்கேதுவான அந்த சத்தியம் நமக்கு புரிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் உண்மையான ஒரு பக்தியும் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தீத்து 2:12 சொல்லுகிறார், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும், அதாவது உலக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும், அதாவது சுய கட்டுப்பாடோடு கூட நான் எதை செய்கிறேன், எதற்காக செய்கிறேன் என்கிற ஒரு சுய கட்டுப்பாடைத்தான் தெளிந்த புத்தி என்று வேதம் கூறுகிறது. நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து, இந்த உலகத்தில் அதை தருவார், இதை தருவார், அப்படி வச்சிருவார், இப்படி வச்சிருவார் என்கிறதை பார்க்கிலும் இன்றைக்கு உலக மக்களுக்கு தேவையான சத்தியம் என்ன? நித்திய ஜீவனுக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே, உலக மனிதர்கள் உண்டாக்கப்படுகிறதற்கு முன்னமே அவர் வாக்கு பண்ணிவிட்டார். அவர் பொய்யுரையாத தேவன். அவர் தன்னுடைய குமாரனுக்கு அதை வெளிப்படுத்தினார். இப்பொழுது அந்த சத்தியம் ஏற்ற காலங்களில் நமக்கு புரியும்படியாக என் பிரசங்கத்தின் நிமித்தமாக உங்கள் மத்தியிலே இவைகள் கொண்டு வரப்படுகிறது. இதுதான் பவுல் தன்னுடைய முக்கியமான வேலையாக சொல்லுகிறார். பொய்யுரையாத ஒரு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்விலே அவனுக்கு அழிவில்லை. அவன் மரித்த பின்பாகவும் அவனுடைய சரீரமானது விதைக்கப்படுகிறதே, அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் பரதேசியில் இளைப்பாரி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே பிரசன்னமாகும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்களே. பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த சரீரமானது அது மட்கி போன ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஒவ்வொரு உறுப்புகளும் அதனோடு கூட இணைக்கப்பட்டு அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்பொழுது மத்திய ஆகாயத்தில் அவைகள் ஒன்றோடு கூட ஒன்று இணைந்து தேவனுடைய பிரதிபலனை, அவர் தரக்கூடிய பரிசை, வெகுமதிகளை வாங்குகிறதற்கு கொண்டு சேர்க்கப்படுமே. அந்த வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை. அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த உலகத்தை வெறுத்து, லௌகீக இச்சைகளை வெறுத்து, அவபக்தியாய் வாழாமல் தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். பொய்யுரையாத தேவன். எபிரேயர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, நமக்கு முன்னாடி என்ன நம்பிக்கை வச்சிருக்குதுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு கூட நித்திய காலமாக நாம் வாழுகிற ஒரு பாக்கியம், அதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம்பிக்கை என்று சொல்லுகிறார். என்னாகமம் 23:19 பார்க்கும்போது கூட பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. ஆதி காலத்திலே சொல்லிட்டார். இன்ன வரைக்கும் அதுதாயா சொல்கிறாரு. அந்த வார்த்தைகளில் ஒரு பிறழக்கூடிய தன்மையும் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதுதான் இந்த தெளிந்த புத்தி தான் விசுவாசிக்குள்ள உருவாகணும். இதுதான் ஒரு ஊழியனுடைய வேலை. நீ செய்கிற பிரசங்கத்தின் மூலமாக அவர்களது விசுவாசத்தை உற்சாகப்படுத்தணும். கொஞ்ச நாள் தான்ப்பா, பாடுகள் கொஞ்ச நாள் தான், உபத்திரவங்கள் கொஞ்ச நாள் தான், வேதனைகள் கொஞ்ச நாள் தான், கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் கொஞ்ச நாள் தான். நீ உண்மையா, உத்தமமா, பரிசுத்தமா இந்த உலகத்தில் தெளிந்த புத்தியோட நீதி செய்கிறவனா, தேவ பக்தி உள்ளவனா வாழ்ந்துட்டா போதும். உனக்கு நிச்சயமாக ஆதி காலத்து முதல் அவர் வாக்கர்கள் இருக்கிற தேவன், பொய்யுரையாத தேவன், அதை உனக்கு அவர் தந்தருள்வார். 1 சாமுவேல் 15:29 பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுப்புத்திரனும் அல்ல. இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை ஏற்படுத்தி இருக்கிற ஆண்டவர் நியாய தீர்ப்பு என்று ஒன்றை வைத்திருக்கிறாரே. அவன் உலகத்தை வெறுக்காம அநீதி செய்து தேவபக்தி அற்றவனாய் வாழ்ந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் நரக அக்கினியில் அந்த ஆக்கினையை அடைவான். அவர் மனம் மாறுகிறதற்கு ஒரு மனுஷனே அல்ல, அவர் ஒரு ஒரு நியாயாதிபதியாக அவர் செயல்படுவார். சங்கீதம் 31:5 சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். வாக்கருளுகிற தேவன், ஒரு சத்தியபரன், பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சோன்னா
அவர் நிச்சயமாக 100க்கு 100 நம்முடைய வாழ்க்கையில் இதை நிறைவேற்றுவார். இதை சொல்லித்தான் விசுவாசத்தை உற்சாகப்படுத்தி விசுவாசிகளை நீ பலப்படுத்தணும். அதற்காக தான் கிரேத்தா தீவில் நான் விட்டு வந்தேன். இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியனுடைய வேலையும் இதாகத்தான் இருக்கணும். எபேசியர் 1:4 ஆதி காலம் முதல் என்று பார்க்கிறோமே, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்திற்கு முன்னேன்னா நம்மளே உண்டாக்கப்படலை, உலகமே உண்டாக்கப்படலை, அதற்கு முன்னமே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். எல்லா மனுக்குலத்தையும் அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் ஒரு சிலரை என்பது அல்ல, மனுக்குலத்திற்கென்று சுயசித்தம் செய்ய வைத்திருக்கிறார். அந்த சுயசித்தத்தை அவருக்கு பிரியமானபடி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுதலினுடைய அந்த தெரிந்து கொண்டதனுடைய அந்த 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 பாக்கியத்தை நாம் உணரக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறோம். மனித குலத்தை படைப்பதற்கு முன்னமே தேவன் எவ்வாறு ஒரு காரியத்தை வாக்கு பண்ண முடியும்? அவர் தமது குமாரனுக்கு முதல்ல அதை வெளிப்படுத்தினார். பின்னர் அதை மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட பிரசங்கங்களின் மூலமாக அந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 1:9 கூட பார்க்கிறோம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று பார்க்கிறோம். நித்திய ஜீவன் நிகழ்காரியத்திற்குரியது அல்ல, வருங்காலத்துடன் தொடர்புடையது. இந்த பூமியில் ஒரு வாடகை வீட்டில் நம்ம வாழ்கிறது போல வாழ்கிறோம். இந்த உலக வாழ்க்கை கடந்து போகும். வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான். இந்த பூமியில் அதை யார் வாரிக்கொண்டு போவானே தெரியாது. ஆனால் நம்முடைய நித்திய ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தமானது அது வருங்காலத்தினுடைய தொடர்புடையது என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்தை வெறுத்து, லௌகீக இச்சைகளை வெறுத்து, அவபக்தியாய் வாழாமல் தெளிந்த புத்தியாய், நீதியாய், தேவபக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீத்து 3:6 தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் அதை தருவார், இதை தருவார். இன்றைக்கு உலக பிரசங்கங்கள் எல்லாமே ஜனங்களை இந்த இம்மைக்கான ஆசீர்வாதத்தை சொல்லி மயக்க நிலையில் வைத்திருக்கிற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. இவர் திரும்ப திரும்ப எழுதுகிறார், நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. ரோமர் 2:7 சொல்றார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். 1 பேதுரு 1:5 பேதுருவும் சொல்லுகிறார், அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார் வசனம் 4, எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆதி காலம் முதல் பொய்யுரையாத தேவன், நம்மை அழைத்த தேவன், நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு என்றென்றைக்கும் நித்திய காலமாய் அவரோடு கூட வாழப்போகிற அந்த எதிர்கால அந்த பாக்கியத்தை பெறுகிறதற்காகத்தான் நான் தேவனுக்கு ஊழியக்காரனா, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலனா இந்த பாடுகளை பிரயாசங்களை எல்லாம் அந்த பதவியை பொறுப்பை பெற்றுக்கொண்டு நான் பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த பிரசங்கத்தை, தீத்துவே உன்னை நான் கிரேத்தா தீவில் உண்டான சபைக்கு பொறுப்பாளனாய் விட்டு வந்திருக்கிறேனே, அவர்களுக்கு இந்த சத்தியத்தை ஆதி காலம் முதல் பொய்யுரையாத தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிற இந்த வருங்கால நித்திய வாழ்க்கையை, இந்த பரலோக வாழ்க்கையை குறித்து அவர்களுக்கு திரும்ப திரும்ப பேசி அவர்களை உற்சாகப்படுத்துப்பா, அவர்களை பலப்படுத்து என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சபைகள் செய்ய வேண்டிய காரியம், இந்த உலகத்தில் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைக்காதுங்க. நீங்கள் அதுக்கு அப்படி இருந்தீங்கன்னா பரிதபிக்கப்பட்டவங்களாக மாறிடுவீங்க. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து இயேசுவின் அந்த வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜனங்களை தட்டி எழுப்பி விசுவாசத்தில் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்து நாம் தேவனுடைய ஊழியங்களை நிறைவேற்றும் தேவனுடைய ஊழியக்காரனாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய தலையாய கடமை இது என்பதை புரிந்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு தெளிந்த புத்தி உண்டாக உலகத்தை வெறுக்கிறதற்கும், அசுத்தங்களை வெறுக்கிறதற்கும், அவபக்தியை வெறுக்கிறதற்கும், இந்த உலகத்தில் நீதியாய் வாழ்கிறதற்கும் கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.